விக்ரம் அண்ட் சூர்யா ஒரு டைமில் ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிக மார்க்கெட் வேல்யூ இருந்த ஆக்டர்ஸ். ஆனால் இப்போ ஒரு சில இயர்ஸாக அவங்க 2 பேரோட படங்களுமே தியேட்டர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லை. விக்ரம் சாரை எடுத்துக்கிட்டால் அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், ஹார்ட் ஒர்க்கர், பர்ஃபார்மர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு டைமில் ஏர்லி 2000ஸ்லலாம் அவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டாக்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடித்த படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தெறிக்க விட்டுச்சு. 2001 to 2008 கோல்டன் டேஸ் ஆஃப் விக்ரம் சார் கெரியர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் தில், தூள், அருள், ஜெமினி, பிதாமகன், சாமி, அந்நியன்னு தரமான கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்து பீக்ல இருந்தாரு. அதே மாதிரி சூர்யா சார் எடுத்துக்கிட்டா அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே தொடர்ந்து 10 வருஷமா ஹிட் மட்டும்தான் ஆகிட்டு இருந்துச்சு. 2002ல இருந்து 2013 வரைக்கும் சூர்யா நடிச்ச எல்லா படமே ஹிட், பிளாக் பஸ்டர் மட்டும்தான் ஆச்சு. உன்னை நினைத்து, பிதாமகன், மௌனம் பேசியதே, காக்க காக்க, பேரழகன், ஆயுத எழுத்து, கஜினி, 6, சில்லுன்னு ஒரு காதல், வேல், வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம், சிங்கம் 2ன்னு தொடர்ந்து எல்லா படங்களுமே சூர்யாவுக்கு பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த டைம்ல சூர்யாவுக்கு இருந்த மாதிரி மார்க்கெட் வேற எந்த ஆக்டருக்குமே இல்லை. விக்ரம்க்கு 2001லேருந்து 2008 வரைக்கும், சூர்யாவுக்கு 2002லேருந்து 2013 வரைக்கும் தொடர்ந்து ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருந்த இவங்க 2 பேத்துக்குமே அதுக்கப்புறம் தான் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 2008க்கு அப்புறம் விக்ரம் நடிச்ச எல்லா படங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாப்பை சந்திச்சு அப்படியே அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. 2008க்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படம் கூட வரல. இருமுகன்லாம் ஹிட் ஆனாலும் 2001லேருந்து 2008 வரைக்கும் விக்ரம் சாருக்கு இருந்த அந்த ஸ்டார்டம், அந்த ஓப்பனிங் எல்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ 2024ல் விக்ரம் சார் தங்கலான் படம் நடிச்சாரு. தங்கலான் விக்ரம்க்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு ஃபேன்ஸ் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் படம் நினைச்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இதே தான் சூர்யா சாருக்கும் ஆச்சு. சூர்யாவுக்கு 2013ல் ரிலீஸ் ஆன சிங்கம் 2 ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அவர் நடிச்ச எந்த படங்களுமே தியேட்டர்ஸ்ல சரியா ஹிட் ஆகல. அன்ஃபார்ச்சுனேட்டா சூர்யா நடிச்ச சூரரை போற்று அண்ட் ஜெய்பீம் 2 படங்களுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவனும் ஆவரேஜாக தான் போச்சு. இந்த வருஷம் 1000 கோடி எதிர்பார்ப்பில் வந்த கங்குவா படமும் சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக இல்லை. இப்போ சூர்யா சாருக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா 44, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா 45, வெற்றிமாறனோட வாடிவாசல்னு ஒரு தரமான லைனப்ஸ் வச்சிருக்காரு. இப்போ சியான் விக்ரமுக்கு வீரதீர சூரன் பார்ட் 2, மனோன் அஸ்வின் டைரக்ஷனில் சியான் 63ன்னு ஒரு நல்ல கமர்ஷியல் லைனப்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக சியான் விக்ரம் அண்ட் சூர்யா அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து அவங்களோட பீக் டைமில் இருந்த மார்க்கெட்டை இப்போ திரும்பவும் பிடிப்பாங்கன்னு நம்பலாம். நம்ம சேனலில் வர கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.